ஜூன் 23 நடக்க இருந்த பிஜி நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு தள்ளி வைக்கப்படுறதா தேசிய தேர்வு முகமை அறிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரு நாள் முன்னாடி ஜூன் 22 இரவு தான் அவசரமா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த அறிவிப்பு வெளியானதுனால இந்த தேர்வுக்கு தயாரான மாணவர்கள், தேர்வு மையங்களுக்கு கிளம்புற மாணவர்கள் எல்லாம் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டதுக்கு தேசிய தேர்வு முகமை சொன்ன காரணம் என்னன்னா, நடந்து முடிந்த சில போட்டி தேர்வுகள்ல சில சந்தேகங்கள் எழும்பி இருப்பதால இந்த தேர்வை நாங்க ரத்து செய்யறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா நடந்து முடிந்த யூஜி நீட் தேர்வுல என்ன குளறுபடிகள் நடந்திருக்குங்கிறத பத்தி விரிவா பேசலாம். கடந்த மே மாதம் நடைபெற்ற யூஜி நீட் தேர்வுக்கான கேள்வித்தாள்கள் லீக் ஆனதுதான் பெரிய பிரச்சனையா பேசப்படுது. இது பற்றி பீகார் மாநில அதிகாரிகள் மத்திய அரசுக்கு ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கிறாங்க. அந்த அறிக்கையில நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள் இருக்கு. தேர்வு முறைகேடுகள்ல ஈடுபட்டதா சில மாணவர்களை பீகார் பொருளாதார குற்றப்பிரிவு கண்டுபிடிக்கிறாங்க. அது குறித்த விசாரணைகளை நடத்துறப்போ அந்த மாணவர்களுடைய வீடுகளில் ஒரு பேப்பர் கிடைக்கும். அந்த பேப்பர் எரிஞ்ச நிலையில் இருக்குது. அந்த பேப்பர்ல 68 கேள்விகளும் இருக்கு. விசாரணைக்கு பிறகு தெரிய வந்த அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா, அந்த 68 கேள்விகளுமே நீட் தேர்வுக்காக கேட்கப்பட்ட கேள்விகளா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பேப்பர்ல ஒரு சீரியல் நம்பரும் இருக்கு. அதை விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த சீரியல் நம்பர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியுடைய சீரியல் நம்பர் என்பதும், அந்த தனியார் பள்ளி நீட் தேர்வை நடத்திய ஒரு மையமா செயல்பட்ட செய்தியும் வெளியாயிருக்கு. இது தொடர்பா பீகார் போலீஸ் 18 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுல 4 பேர் மாணவர்கள். இது குறித்த விசாரணைகள் எல்லாம் தொடர்ச்சியா நடந்துட்டு வருது. இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டா, இதை தாண்டி இன்னும் சில குளறுபடிகளும் இருக்குது. வெளியான யூஜி நீட் தேர்வு முடிவுல முதல் மதிப்பெண், அதாவது ஃபுல் மார்க் எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா, மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண் ஒரு காரணமா சொல்லப்படுது. இந்த ஆண்டு 67 பேர் 720க்கு 720, அதாவது ஃபுல் மார்க் பெற்றிருக்கிறாங்க. கடந்த 2021 ஆண்டு வெறும் 3 பேர் மட்டும்தான் ஃபுல் மார்க் வாங்கியிருக்கிறாங்க. 2022 ஆண்டு வெறும் ஒருத்தர் மட்டும்தான் வாங்கியிருக்கிறாரு. 2023 ஆண்டு வெறும் 2 பேருக்கு மட்டும்தான் ஃபுல் மார்க் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல 67 பேர் ஃபுல் மார்க் வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய சந்தேகத்தையும் கேள்வியும் எழுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாம 650 மதிப்பெண் எடுத்தால் கூட அரசு கல்லூரியில சீட்டு கிடைக்காதுங்கிற ஒரு நிலையும் உருவாயிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்ல இருக்கக்கூடிய ஒரு கோச்சிங் சென்டர்ல படிச்ச மாணவர்கள் 7 பேர் முதலிடம் பெற்றிருக்கிறாங்க. இதுல முக்கியமான செய்தி என்னன்னா, அந்த 7 பேருடைய ரெஜிஸ்டர் நம்பரும் அடுத்தடுத்து இருக்குங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் 180 கேள்விகள் வரும். ஒவ்வொரு கேள்விக்கும் 4 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். தவறான பதில் கொடுத்தா 5 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். அப்படி பார்க்குறப்போ எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் எழுதுனா 720 மார்க் கிடைக்கும். ஒரே ஒரு கேள்விக்கு தவறான பதில் கொடுத்தா கூட 715 மார்க் தான் கிடைக்கும். ஆனால் இந்த தேர்வு முடிவுகளில் நிறைய மாணவர்களுக்கு 718, 719 மதிப்பெண்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருப்பது பெரிய கேள்வியை ஏற்படுத்தி இருக்கு. இப்படி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டப்போ, இல்ல சில மாணவர்களுக்கு கருணை அடிப்படையில் மதிப்பெண்கள் நாங்கள் கொடுத்துருக்குறோம், அதனால தான் இந்த மாறுதல் வந்திருக்கு அப்படிங்கிற பதில தேசிய தேர்வு முகமை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு சில தேர்வு மையங்கள்ல தவறான கேள்வித்தாள்கள் கொடுக்கப்பட்டதால ஏற்பட்ட தாமதத்தால பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கருணை அடிப்படையில மதிப்பெண் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட எல்லா மாணவர்களுக்கும் கருணை அடிப்படையில் மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க கேட்டா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. நீதிமன்றத்தை நாடிய மாணவர்களுக்கும் தேசிய தேர்வு முகமைக்கு மனு கொடுத்த மாணவர்களுக்கு மட்டும்தான் கருணை அடிப்படையிலான அந்த மதிப்பெண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கருணை மதிப்பெண் எல்லாம் எந்த அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத பத்தி வெளிப்படையா அறிவிக்காம இருக்கிறதும் ஒரு பெரிய சர்ச்சையை தான் ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற முறைகேடுகள் எல்லாம் வெளியானதுக்கு அப்புறமா நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு வட இந்தியாலையும் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். தேசிய தேர்வு முகமை செய்த தவறுக்கு அப்பாவி மாணவர்கள் எப்படி இங்க பாதிப்படைய முடியுங்கிற கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் எழுந்து வருது. அதனால இந்த தேர்வை ரத்து செய்யணுங்கிற கருத்துகளும் ஆரம்பிச்சிச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாடு என்பது ஆரம்பம் முதலே தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடாக தான் இருந்துட்டு வருது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது எப்பவுமே நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாடாக தான் இருந்துட்டு வருது.
நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது, நிறைய குளறுபடிகள் இருக்கிறது, நிறைய பாகுபாடுகளும் இருக்கிறது. இவங்க தேர்வு நடத்துகிற விதமும் சரி, மாணவர்கள் நடத்துகிற விதமும் சரி, நிறைய பாகுபாடுகளோடு தான் இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கள் தான் ஆரம்பத்திலிருந்தே தமிழ்நாட்டில் இருந்துட்டு வருது. ஆனால் அப்போ எல்லாம் இல்லை நீட் தேர்வு நல்லபடியாக தான் நடக்கு, பெர்ஃபெக்டாக தான் நடக்கு, எந்த பாகுபாடுகளும் குறைபாடுகளும் இல்லாமல் தான் தேர்வு நடக்குன்னு பேசினவங்க இப்போ என்ன பதிலை சொல்ல போகிறாங்கன்னு தான் தெரியல. பெரிய கனவுகளோடும் எதிர்பார்ப்போடும் கடுமையாக கஷ்டப்பட்டு படித்து தேர்வு எழுத மாணவர்கள் வந்தால் வினாத்தாளை கசிய விடுறது, பாரபட்சம் பார்த்து கருணை அடிப்படையில் மார்க் கொடுக்கறதுன்னு சொல்லி இது போன்ற வேலைகள் எல்லாம் மாணவர்களுடைய எதிர்கால நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய வேலையாக தான் இருந்துட்டு வருது. இந்த முறைகேடுகள் வெளியாக இருக்கிறதால தமிழ்நாட்டை போல வட இந்தியாவிலையும் நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாகிருக்கிறது தான் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்க முடியுது. யூஜி நீட் தேர்வில் நடந்த இந்த முறைகேடுகள் பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு அரசியல் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். மக்கள் பக்கம் ஹிம்லர்.